பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நெனச்ச மாதிரியே பிரச்சனைய கிளப்பி விட்டுட்டாப்ல நம்ம சக்திவேலு. அதாவது ராஜிய எப்படி இவன் கல்யாணம் பண்ணிக்கலாம்? ராஜிய காப்பாத்தணும் அப்படின்னா, நேரா கொண்டு வந்து எங்க கிட்ட தானே ஒப்படைச்சிருக்கணும். அத விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? சொத்துக்காக ஆசைப்பட்டு தானே ராஜிய இவன் கல்யாணம் பண்ணியிருப்பான். இவ்வளோ கேவலமானவனா இருக்கிறானே கதிரு அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் சொல்ல, கோமதிக்கு பயங்கரமா கோபம் வந்து, ராஜிய ஒண்ணும் கதிர கல்யாணம் பண்ணிக்கல. நான் தான் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அந்த சூழ்நிலையில அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னா நீ வந்து சொத்துக்காக தான் ராஜிய உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு மறுபடியும் சக்திவேல் சொல்ல, முத்துவேல் வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரு அப்படின்னு அவரும் சண்டைக்கு வர, பாண்டியன் அங்கேருந்து எந்திரிச்சே போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நம்ம பாண்டியனுக்கும் இப்போ உண்மை தெரிஞ்சிடுச்சுல்ல. ஸோ நீ எப்படி வந்து இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் கோமதி மேலே கோவிச்சுக்கிட்டாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.